ஆல்ரெடி யூனிட் 6 நம்ம பார்த்தாச்சு. யூனிட் 5 பற்றி தான் இன்னையிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லைடு ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இந்த சிலபஸ் எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கோ அதே அளவுக்கு உள்ள கண்டென்ட்டும் அதிகம் இருக்குது. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணி இதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறது இப்போவே சொல்லிடுறேன். அந்த டைமில் கிளாஸஸ் எடுக்கும்போது ஒரு கொஞ்சம் கவனமாக கிளாஸஸில் நோட்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த 5 இயர் பிளானு, தென் நிதி ஆயோக், சரிங்களா? அதே போல் இந்திய ரிசர்வ் வங்கி, அடுத்ததா இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அந்த நிதி பகிர்வு, டேக்ஸை ஸ்பிட் அப் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றின விஷயங்கள். அடுத்ததா ஸோ ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இதுலேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் இப்போ போன மார்ச்சில் தான் என்ன பண்ணாங்க, நம்மளோட இந்தியாவோட நிதி அறிக்கையை விட்டாங்க இல்லையா? ஸோ அந்த நிதி அறிக்கையை டைம் இருந்ததுன்னா ஒரு தடவை போயிட்டு ரிப்பீட்டடாக அதை பார்த்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டென்ட் வந்து பேசியிருக்காங்க, புதுசாக என்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபண்டு, என்னென்ன ஸ்கீமுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சில கான்ட்ரவர்சி போய்கிட்டு தான் இருக்குது இன்றளவுலையும். ஸோ அதனால் இதில் ஒரு பெரிய ஃபோக்கஸ் வைங்க. சரிங்களா? தென் அடுத்ததாக இதில் நீங்கள் இந்திய அளவில் பார்க்கும்போதும் சரி, தமிழக அளவில் பார்க்கும்போதும் சரி, இந்த மக்கள் தொகையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதை கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் இதில். சரிங்களா? அதே போல் அடுத்ததாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டோட மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள், அதே போல் இதில் அரசியல் கட்சிகளோட நலத்திட்டங்களை தான் பார்க்கணும். ஸோ மற்றது எதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது, அரசியல் கட்சிகள் நிறைய இருக்கலாம், பட் அந்த அரசியல் கட்சிகள் கொண்டு வந்த நலத்திட்டங்களை மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யார் யார் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கா, என்னென்ன திட்டங்கள் எதுக்காக அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்லைடு ஒன்று இருக்குது, அது பட் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதை நான் கொண்டு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கீம் வந்து இருக்கும், கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. அது எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க, ஏன் ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் கிளாஸஸ்லையும் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த முதல்வரோட திட்டங்கள் இப்போ வந்தது இல்லையா? ஸோ அதன் மூலயமா நிறைய பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா வேலைக்கு போனாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சில முக்கியமான திட்டங்கள் இருக்கும். திட்டங்களை பொறுத்த வரைக்கும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான திட்டங்களை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. டே டு டே வந்து ஒரு புது ஸ்கீமை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதிய உணவு திட்டத்தை முதலாக கொண்டு வந்தது இங்கே தான். தென் அதுக்கப்புறம் காலை உணவு திட்டமும் இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்திய அளவிலே முதலாக காலையில் வந்து ஸ்கூலில் சாப்பாடு ஃபுட்டு கொடுக்குற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தது இப்போ தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா ஸ்கீமுமே எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் லைக் தட் இந்த கோவிட் டைம்லையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா ஸ்கூலுமே வந்து லாக் பண்ணிட்டு எப்படி அடுத்தது எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஆன்லைன் கிளாஸஸை ஒரு பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு, இங்கே நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இன்னைக்கு வரைக்குமே பார்க்கப்படுது. ஸோ அதை பார்த்து தான் மற்ற ஸ்டேட்லையுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படும். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ காவல்துறை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுமே இருந்த ஒரு பகுதிகளில் மகளிர் காவல்துறையை யார் ஓப்பன் பண்ணியிருப்பா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட ஆட்சி காலத்தில் அதை ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட பேரிலையும் ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற பார்ட்டிகள் இருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே அரசியல் கட்சிகள் இப்போ ஆளுங்கட்சியா டிஎம்கே இருக்கிறதால டிஎம்கேவோட முக்கியமான திட்டங்களை மட்டும்தான் நீங்கள் 99.9% ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தவிர்த்து தான் அடுத்த திட்டங்களுக்கு போகணும். ஆனாலுமே இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில திட்டங்களை கடந்த ஆட்சியில் எதை விட்டுட்டு போனாங்களோ அதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணி அதை ஒரு புது விஷயமா வந்து பாலிஷ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் கரண்ட்ல இருக்க ஒரு அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை விடுறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ ஆல்ரெடி இந்த 5 திட்டத்திலிருந்து கேள்விகள் கண்டிப்பாக வரும். ஸோ 5 திட்டத்தை பற்றியும் அதோட திட்டக்குழு பிளஸ் நிதி ஆயோக், ஸோ இதுல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அதே போல இந்தியாவோட ரிசர்வ் வங்கியை பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். மத்திய மாநில அரசுக்கான நிதி பகிர்வை பத்தியும் வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம படிச்சோம் இல்லையா, யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் நீங்க வந்து இன்ஸ் போட்டு படிச்சா போதும். ஆனால் இந்த பொருளாதாரத்துக்கு வரும்போது நீங்க கண்டிப்பா பேராகிராஃபா தான் படிச்சாக்கணும். ஏன் இப்ப இதை அப்படி படிக்கணும் அப்படின்னா, இதுல தான் அந்த கூற்று காரணம் அந்த கொஸ்டின் இங்க வரும். ஸோ ரீசன் கொடுத்துருப்பாங்க, அதே போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த யூனிட்ல இருந்து தான் வரும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல எக்ஸாம் எழுதினவங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மேஜரா எங்கிருந்து வந்திருக்கும்னா இந்த யூனிட்ல இருந்து தான் வந்திருக்கும். ஸோ அதனால
முக்கியமா எதை வந்து இன்ஸ் போட்டு எழுத சொல்லணும் அதை வந்து ஐஃபோன் போட்டு எழுதிக்கோங்க. நோட் ஹின்ஸ் மாதிரி நோட் எழுதிக்கோங்க. அதே போல பேராகிராஃபா எந்த இடத்துல எழுத சொல்லணும் அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுல பொறுத்த வரைக்கும் அதுக்காக நீங்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்லைடு காட்டுறோம் அப்படின்னா அப்படியே அந்த ஸ்லைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காப்பி பேஸ்ட் எது சொல்லணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து மற்றது ஏதாவது இருக்கு. ஸோ இப்போ இதுல நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இது கீ பாயிண்ட்னு தெரியுது உங்களுக்கு அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து சொல்றத ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க எக்ஸாம்ல போய் படிக்கும்போது பார்க்கும்போது ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? தென் அடுத்ததா இங்க வரும்போது இந்த திட்டங்கள் பார்த்துட்டீங்களா? ஸோ நலத்திட்டங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை பார்க்கணும். தென் அடுத்ததா தமிழ்நாட்டோட கல்வி இதை பார்க்கணும். சமூகத்தோட பொருளாதாரத்தை பார்க்கணும். அடுத்ததா தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள் இருக்கு இல்லையா பல்வேறு துறைகள்ல. ஸோ என்னென்ன துறைகள்ல தமிழ்நாடு என்னென்ன சாதனைகளை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க பாருங்க தமிழ்நாட்டோட மின் ஆளுகை. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே நான் இங்க கேரளாவில் தான் இருக்கேன். ஸோ இங்க நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து கரண்ட் இஷ்யூ தான். ஸோ எப்போ போகும் எப்போ வரும் என்னன்னு தெரியாது. அதே போல இங்க நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 யூனிட் கூட யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் பே பண்ற சார்ஜ் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 3500 ரூபா 2 மாசத்துக்கு சேர்த்து. இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கன்சியூமர் ஒரு ஆஸ் எ கன்சியூமரா எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அது இல்லாத வேற எதுவும் நீங்க அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இல்லை. ஆனா இங்க லாஸ்ட் டைம் வந்து பில் எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1500 நீங்க பே பண்றீங்கன்னா அதுல வந்து 600 ரூபா தான் உங்களோட நீங்க ஆக்சுவல் யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கும். ஆனா பே பண்றது 1500 ருபீஸ். ஏன் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்னு கேட்டீங்கன்னா அதுதான் அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் அண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ஆமா அவங்களோட சர்வீஸுக்காக. கரண்டே ரெகுலரா வர்றதில்ல. ஆனா இதுல என்ன சர்வீஸ்ன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் என்னதான் கட் ஆகுது போகுது அப்படின்னா அந்த ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் கட் ஆகுறதே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஆனா நம்மள சுத்தி இருக்க ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதை விட ரொம்பவுமே மோசமா இருக்கு. ஸோ அங்க இருக்கவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்ததா தமிழ்நாட்டோட மின்னாளுகையை பார்க்க போறோம். அடுத்தது இங்க பாருங்க நலன்சார் அரசு திட்டங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த அரசு திட்டங்கள் அதோட பயன்பாடை பத்தி தான் நம்ம முழுக்க பார்க்க போறோம். தென் ஃபைனல் ஒன் நடப்பு நிகழ்வுகள். ஸோ எல்லா யூனிட்டும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி இடையில இருக்கும்போதும் சரி எல்லா கிளாஸஸ்லையுமே நடப்பு நிகழ்வுகளுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் கொடுக்க சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க பழகுங்க. ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை நியூ நோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ ஒரு சிலராக என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? ஒரு பெரிய நோட்டை போட்டிருப்பாங்க. பெரிய நோட்டு போட்டுட்டு யூனிட் 6க்கு கொடுத்த வரைக்கும் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. தென் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பேஜ்லேயே கண்டினியூஸாக அடுத்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி மட்டும் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சில இடத்துல நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயமோ நான் நிறைய விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் விடணும். அதே போல ரஃப் ஒர்க்குக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பேப்பரை ஒவ்வொரு இதுக்கும் விடுங்க. ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. சரிங்களா? கிளாஸுக்குள்ள போகலாம். ஸோ இந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா? பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ பொதுவாகவே நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம பயன்படுத்துகிற முக்கியமான ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா கிரேக்க மொழிகள் இருந்தும் எகிப்து மொழிகள் இருந்தும். ஸோ அங்கேருந்து தான் எடுத்து அதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற சொல் கிரேக்க சொல்லான ஓய்கோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணப்படுது. ஓய்கோஸ் ஆக்சுவலா இதோட அர்த்தம் இந்த ஓய்கோஸோட அர்த்தம் என்ன அப்படின்னா வீட்டு நிர்வாகம், அதாவது ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஓய்கோஸோட பொருளாமா. சரிங்களா? ஸோ இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஆசிரியர்களா ஆடம் ஸ்மித், ஆல்ஃபிரட் மார்ஷல், தென் லியோனஸ் ராபின்ஸ், சாமுவேல்சன். ஸோ இந்த மாதிரியான முன்னணியான பொருளாதார வல்லுநர்களோட வரையறைகளை தான் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல முக்கியமான 2 பேர் ஆடம் ஸ்மித்தும் ஆல்ஃபிரட் மார்ஷலும். ஸோ ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறவர் தான் இந்த ஆடம் ஸ்மித். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். ஆக்சுவலாக இந்த எக்கனாமிக் சிலபஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வளன்னு இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லை, இதை படிச்சு தான் ஆகணும். ஸோ மற்ற ப்ரீவியஸில் இருந்த யூனிட் மாதிரி இந்த யூனிட் கிடையாது. ஸோ இது நிறைய கண்டென்ட் அதிகமாக இருக்கும். தேவையுள்ள கண்டென்ட் எது தேவையில்லாத கண்டென்ட் எதுனே நம்மளால பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் எது தேவை இல்லைங்கிறத நம்மளோட மைண்ட் வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். படிக்கும்போது எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? 1976 நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிடுறாரு. ஸோ இதில்
உலக நாடுகளோட பொருளாதாரத்தை பத்தி இவர் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி அது ஒரு நூலா வெளியிடுறாரு. 1776 1776 நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல யாரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? நாடுகளின் wealth of nations and race. ஓகே ஓகே, இப்போ கிளாஸ்ல இருக்க எல்லாருமே தமிழ் மீடியம் தான் இல்லையா? ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். ஸோ நார்மலாக செல்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்மளோட தமிழை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது தான் பொருள் இல்லையா? ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு மனிதனோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய பொருட்களை தான் செல்வம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்களை குறிக்கிறது. ஜஸ்ட் செல்வம் அப்படின்னு போட்டுட்டு பொருளாதாரம் ஒரு ஐஃபன், மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்களை குறிக்கும் சொல் இந்த செல்வம். இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி குன்றிய நாடு, வளர்ச்சி வந்து கம்மியா இருக்க நாடு, குறைவான வளர்ச்சி அடைந்த பின்தங்கிய ஒரு ஏழ்மையான வளர்ந்து வரும் நாடு தான் இந்தியா. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறைவான வருமானம் ஈட்டும் நாடு, பணக்கார நாடு கிடையாது இந்தியா. ஸோ எந்த ஒரு நாட்டோட தலா வருமானம் குறைவா இருக்குதோ அந்த நாட்டோட வளர்ச்சியும் எப்படி இருக்கும்? குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நாடை என்ன சொல்றாங்கன்னா வளர்ச்சி குன்றிய நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா ஜேஎஸ் மில் அப்படிங்கிற ஒரு பொருளாதார வல்லுநர் என்ன சொல்றாருன்னா செல்வத்தின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் நடைமுறை அறிவியல் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறார். ஓகே, இல்லை மேம், கிளாஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் மேம், இஷ்யூ இல்லை. ஆக்சுவலாக இது அடிக்கடி என்ன பண்ணுவேன்னா கிளாஸஸ் ரெக்கார்டு போட்டிருப்பேன், பட் அது கிளாஸ் ரெக்கார்ட் போட்டதுக்கப்புறம் அதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ரெக்கார்டை வந்து நம்மளோட ரெக்கவர் பண்ண முடியாது, ஸோ ரிட்டர்ன் பேக் எடுக்க முடியாது, ஸோ எந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் லாஸ்ட் 2 கிளாஸில் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஒரு 3-4 கிளாஸோட கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுதான் ரீசனு. ஸோ இன்றைக்கி கிளாஸ் நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். சரிங்களா? ஜேஎஸ் மில்லு செல்வத்தின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் நடைமுறை அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கிறார் பொருளாதாரத்தை. பொருளாதாரம் என்பது செல்வத்தோட உற்பத்தி. அந்த செல்வம்ங்கிறது என்ன? மனிதர்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள். ஸோ அந்த பொருட்களை பத்தி தான் சொல்றாரு. அதே போல உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் நடைமுறை அறிவியலை தான் பொருளாதாரம் அப்படின்னு குறிப்பிட்டாரு. ஸோ இந்த வரிகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்பவுமே முக்கியமான ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னா பொருளாதாரத்தை செல்வத்தின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் நடைமுறை அறிவியல் என வரையறுத்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன்ஸ்ல வரும்போது நமக்கு பெருசா அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்டா பார்த்துருக்கிறதுல நம்ம ஆடம் ஸ்மித்தை தான் பார்த்துருக்கோம் இல்லையா? நமக்கு எந்த கேள்வியுமே தெரியாது, யார் என்ன ஆன்சருங்கிறது தெரியாது. தமிழ் எப்படி நம்ம புறநானூறுக்கு ஆன்சர் போடுறோமோ தெரியாத கொஸ்டினுக்கு அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு ஆடம் ஸ்மித்தை போடுவாங்க. ஆனா இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம போடவே முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்னதான் ஒரு ஆடம் ஸ்மித் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார தந்தையா இருந்தாலுமே அதுக்கு அடுத்து வந்தவங்களுமே அவரை தாண்டி ஒரு முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பொருளாதாரத்தை பத்தி நிறைய வரையறைகள் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனால இவங்க தான் இதை சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ ஆனா ஒண்ணு பண்ணலாம், இதுல ஆட் ஒன் அவுட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது யார் யார் என்னென்ன வரிகளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து ஆட் ஒன் அவுட் பண்ணி ஆன்சர் போடலாம். இதுல ஆடம் ஸ்மித் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட செல்வம் ஈட்டுதல் மற்றும் பயன்படுத்துதல் போன்ற செயல்களால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றியே பொருளாதாரம் அக்கறை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை கொடுக்குறாரு. பொருளாதாரம் வந்து எதன் மீது அக்கறை கொண்டுள்ளது? மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பொருளை வந்து மேலும் மேலும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பாடுபடுறதும், அதே போல அதை யூஸ் பண்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணங்களை சேர்த்து வச்சு கருப்பு பணமா மாறுது இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரு பிரச்சனையா தான் பொருளாதாரம் வந்து ஒரு அக்கறையா கருதுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித் சொல்றாரு. ஸோ இவர் ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்காட்லாந்து. ஆயிரத்தி 1700 காலகட்டங்களில் வாழ்ந்த பொருளாதார வல்லுநர். சரிங்களா? அடுத்ததா ஆல்ஃபிரட் மார்ஷலோட வரையறைகள் பொருளாதாரத்தை பத்தி ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
1890ல பொருளாதார கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. புத்தகங்களை பத்தியும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இங்க ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, ஆடம் ஸ்மித்தோட நூலான நாடுகளின் செல்வம், இயர் என்னங்க நோட் பண்ணிக்கோங்க, 1876. அதே போல இங்க 1890 1890 பொருளாதார கொள்கைகள். அதே போல ஆல்ஃபிரட் மார்ஷலோட வரையறை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது சாதாரண வாழ்க்கை தொழில் மனித குலத்தை பற்றிய ஆய்வு. ஸோ இவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மனித குலம் இருக்கு இல்லையா, இந்த மனிதர்கள் பண்ற தொழிலை பேஸ் பண்ணி தான் இந்த பொருளாதாரம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வரையறையில குறிப்பிட்டாரு. அதே போல இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது செல்வத்தை பத்தி நம்ம ஆராய்ச்சி மட்டும் அப்படிங்கிறதுல அவரு கான்பிடென்டா இருக்காரு. அதுக்கேற்றபடியே தான் அவரோட ஆராய்ச்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் செல்வத்தை பற்றிய ஆய்வாகவும் மறுபக்கம் மனிதனை பற்றிய ஆய்வாகவும் இருக்கு. ஸோ ஆல்ஃபிரட் மார்ஷலோட ஆராய்வு ஜஸ்ட் ஒரு ஆல்ஃபிரட் மார்ஷலோட ஆய்வுன்னு போட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஐஃபன். செல்வத்தை பற்றிய ஆய்வு ஒரு புறம், மனிதனை பற்றிய ஆய்வு மறுபுறம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் செல்வத்தை விட அதை பயன்படுத்துற மக்களை பற்றிய ஆய்வு தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபிரட் மார்ஷல் கருதுறாரு. இங்க ஒரு பர்சன் இருக்காரு பாருங்க, கெயின் கிராஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பொருளாதாரம் ஒரு மனிதனை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, வாங்குபவர் விற்பவர், தயாரிப்பாளர் நுகர்வோர், சேமிப்பவர் முதலீட்டாளர், முதலாளி தொழிலாளி அப்படின்னு ஆய்வு செய்யறதா சொல்றாரு. ஒரு பொருளாதாரம் ஒரு மனிதனை எத்தனை விதத்துல பிரிக்குது, வாங்குபவர் விற்பவர், பையர் செல்லர், மேனுஃபேக்சரர் கன்சியூமர். ஸோ இப்படி ஒவ்வொரு பிரிவா பிரிச்சுதான் மனிதர்களோட பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு, கெயின் கிராஸ் சொல்றாரு. ஸ்டோரர், இன்வெஸ்டர், ஓனர், லேபர். ஸோ இந்த கூற்றையும் எழுதிக்கோங்க. கெயின் கிராஸ். நோட் பண்ணிட்டா ஒரு ஜஸ்ட் தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஸோ இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை பற்றிய ஆராய்ச்சி தான் ஆல்ஃபிரட் மார்ஷலோட பேசிக் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பொருளாதாரம் மக்களோட வருமானம் வந்து எப்படி அவங்க வந்து மேக் பண்றாங்க, ஸோ ஒவ்வொரு மனிதனுமே அவங்களுக்கு தேவையான வருமானத்தை எப்படி பெறுறாங்க அப்படிங்கிறது, அதே போல அதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தின ஆய்வுகள் தான் இந்த பொருளாதாரம். ஸோ இந்த ஆல்ஃபிரட் மார்ஷலோட ஆராய்ச்சிகள் எல்லாமே செல்வத்தை பற்றின கான்செப்டா இல்லாம அதை பயன்படுத்துகிற மனிதர்களை பற்றின கான்செப்டா இருக்கிறதால இவரோட ஆராய்ச்சிகள் எல்லாமே எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தின் பொருள்நல வரையறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்ஃபிரட் மார்ஷலோட வரையறைகள் எல்லாமே பொருளாதாரத்தின் பொருள்நல வரையறை. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஆல்ஃபிரட் மார்ஷலின் வரையறை ஒரு ஐஃபன், பொருளாதாரத்தின் பொருள்நல வரையறை. அவரோட நூல் முக்கியமானது, அவரோட வரையறைகள் முக்கியமானது. ஸோ இது வரைக்கும் 3 விதமான வரையறை கொடுத்துருக்கேன். இடையில கெயின் கிராஸோட ஒரு வரையறையும் பார்த்துருக்கோம். ஸோ இதோட மொத்தமா ஒரு 4 வரையறைகள் பார்த்துருக்கோம். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? ஸோ இந்த பொருளாதாரத்தோட பிரிவுகளா 4 பிரிவுகள் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு இல்லையா. ஆக்சுவலா 2019-20 தான் இதில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இந்தியாவை
ஒரு வல்லரசு நாடா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாரு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இங்க உள்ள இளைஞர்களை பொறுத்து. ஸோ சில பருவநிலை, காலநிலை மாற்றம், அதே போல பொருளாதார வீழ்ச்சி, இப்படி பலதரப்பட்ட காரணங்களால அதே போல இங்க உள்ள இளைஞர்கள் வந்து வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போறது, இப்படி பலதரப்பட்ட பல்வேறு காரணிகளால அந்த வல்லரசை எட்ட முடியாம போயிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த வளர்ச்சி கொண்டிய நாடுகள்ல தலா வருமானம் ஒரு முக்கியமான பாயிண்டா காணப்படுது. ஸோ இப்படி இந்த கனடா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான நாடுகள் எல்லாமே பணக்கார நாடுகளா இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஸோ இதுல ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லத்தீன் அமெரிக்கா பகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே இன்றளவுமே ஏழ்மையான பகுதிகளாக தான் காணப்படுது. ஸோ என்னதான் அமெரிக்கா வல்லரசு நாடா இருந்தாலுமே அங்கேயுமே ஏழ்மை பகுதிகளும் இருக்கு. ஸோ அதே போல இன் பிட்வீன்ல இடையில சவுத் ஆப்பிரிக்கா, இஸ்ரேலு, இதுக்கு முன்னாடி இருந்த சோவியத் ரஷ்யா, ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே நடுத்தர வளர்ந்து வரும் நாடுகளா இருந்தது. ஸோ இதுக்கு கீழே தான் நம்மளோட இந்தியா இருக்கு. வளர்ந்து வரும் நாடுகள்ல ஏழை நாடுகளா இருக்கு இந்தியா. சரிங்களா? ஸோ இதுக்கு காரணங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கமாலும் பொருளாதாரத்துல மக்கள் தொகைக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காததாலையும் அதே போல அவங்களோட வேலைகள்ல நமக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு வருமானம் ஈட்ட முடியாததும் ஒரு மிகப்பெரிய காரணிகளா அமையுது. ஸோ அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ இதுல முதன்மை உற்பத்தி, ஸோ இது காரணிகள் நோட் பண்ணிக்கோங்க. வளர்ச்சி குறைந்த நாடுகளோட தன்மைகள் சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. வளர்ச்சி குறைந்த நாடுகளின் தன்மைகள். ஸோ இதுல முதலாவதா சொல்றது முதன்மை துறை உற்பத்தி. தனி ஸ்லைடே ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இந்த முதன்மை துறை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி குன்றிய நாடுகளான நம்ம இந்த கச்சா பொருட்கள், உணவுப் பொருட்கள் உற்பத்தி, ஸோ இது எல்லாமே ஒரு வளர்ந்த நாடுகிட்ட இருந்து தான், மற்ற நாடுகளோட இருந்து தான் அவங்க இருந்து வாங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட முக்கியமான தொழிலா வேளாண்மை தான் இருக்கு. ஆனா இந்த வேளாண்மையை மட்டுமே சார்ந்து ஒரு நாடால வல்லரசு நாடா, வளர்ச்சி அடைந்த நாடா மாற முடியாது. ஏன் அப்படின்னா விவசாயத்துக்கு இங்க யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதே போல விவசாயம் தவிர்த்து மற்ற கனிம வளங்கள், கரிம வளங்கள் என்னதான் இருந்தாலும் அதை வந்து அதிக அளவுல எடுத்து நம்மளால பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இயற்கை வளம் குறைஞ்சது அப்படின்னா இந்தியாவோட முதுகெலும்பான விவசாயம் கணிசமான அளவுல பாதிக்கப்படுங்கிறதால. ஸோ அதே போல இந்த விவசாய உற்பத்தி திறன் வந்து நாளடைவில் கம்மியாகிட்டே வர்றதால இந்த முதன்மை உற்பத்தி வந்து என்ன ஆகுதுன்னா கடும் அளவுல பாதிக்கப்படுது. அதனால இந்தியா முன்னேறி போறதுக்கான ஒரு தடைப்பகுதியா இது காணப்படுது. அடுத்ததா ரெண்டாவது மக்கள் தொகை அழுத்தம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கு, ஆனா அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு ரொம்பவுமே கம்மியா இருக்கு. ஸோ தேவைக்கு அதிகமா மக்கள் வந்து வேலைக்கு அமர்த்துறதால என்ன பண்ணாங்க, ஸோ ஒரு இடத்துல டிமாண்ட் இருக்குன்னா தானே அந்த இடத்துல போயிட்டு நம்ம இப்போ ஒரு சேலரிக்கே போறீங்க, ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஒரு வேலையில போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு ஃபைனலா வந்து நம்மளோட சேலரி டெசிஷனுக்கு வருவாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல டிமாண்ட் இருக்கு, உங்களோட திறமை வந்து அங்க உங்களோட உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்க தேவைப்படுது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்க கேட்கற அமௌண்ட்டை எந்த ஒரு நெகோசியேஷனும் இல்லாம கொடுப்பாங்க. இதே இடத்துல உங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே இல்ல, ஆர்டினரி பர்சன் எல்லாருமே இப்ப நீங்க இல்லைன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க உங்களோட சேலரி கம்மியா வரதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், சோ அங்க டிமாண்டே கம்மியாகும். சோ அந்த மாதிரி இடத்துல தான் இங்க இப்ப தமிழ்நாடுன்ற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சோ படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலை இடத்துல அவங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னா 10 பேருக்கான சம்பளம் கிடைக்கும். அதே இடத்துல ஒரு 20 பேரை கொண்டு வந்து வேலைக்கு வச்சுட்டு அந்த 10 பேரோட சம்பளத்தை ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு தனிநபரோட வருமானம் அங்கேயே குறையுது. சோ இது ஒரு முக்கிய காரணமா மக்கள் தொகை அழுத்தம் பார்க்கப்படுது. அதே போல தேர்ட் ஒன் இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தாமை. ஸோ இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தாததுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த
ஆறுகள் இருக்கு இல்லையா, ஆறுகளை முறையா பயன்படுத்தாதையே நம்ம ஒரு முக்கிய இதா கருதலாம். அதே போல இந்த நன்சை புன்சை விளைநிலங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சில இந்த புன்சை நிலங்கள் எல்லாமே நிறையவே காணப்படுது. அது எல்லாமே மழை பெஞ்சா மட்டும் தான் அந்த இடத்துல நம்ம போயிட்டு விவசாயம் பண்ண முடியும். இல்லைன்னா அதர்வைஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல திணைப்பயிர்களை தான் போட முடியும். அதுக்கே நமக்கு தண்ணீர் தேவை. ஸோ இந்த பாசன வசதிகளை முறையா நம்ம பயன்படுத்தாம மழைக்காலங்களில் கிடைக்கிற நதிநீர் மேலாட்டம் இது இயற்கையாக கிடைக்கிறது இல்லையா. ஸோ இந்த இயற்கை பொருட்களை நம்ம முறையா பயன்படுத்தி முறையா ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தாததான் ஒரு ஒரு முக்கியமான காரணமா ஒரு இது விவசாயம் தான் வந்து இந்தியாவோட முதுகெலும்பு இல்லையா. ஸோ இப்படி ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர்றதுக்கு இயற்கையை நம்ம முறையா பயன்படுத்தாததுமே ஒரு முக்கியமான காரணங்களா சொல்றாங்க. அடுத்ததா மக்கள் தொகை அழுத்தத்துக்கு அடுத்தது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் தொகை. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 142 கோடிக்கு நெருங்கிட்டோம் இல்லையா. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் போச்சு அப்படின்னா சைனாவை பீட் பண்ணி இந்தியா தான் நம்பர் 1ல மக்கள் தொகைக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி இந்தியா மக்கள் தொகையில் நம்பர் 1 மாறுச்சு அப்படின்னா அது நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆல்ரெடி மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதால ஸோ ஒரு வீட்டுக்கு 2 பேர் எண்ணற்ற பேர் வந்து பிறந்த இடத்துல 2 பேரா குறைச்சாங்க, 2 பேருக்கு ஒருத்தரா குறைச்சாங்க. ஸோ இந்த நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அடுத்ததா என்ன வரும் அப்படின்னா நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர்ங்கிற கான்செப்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இந்தியா போயிட்டு இருக்கு. அதே போல இந்த அளவுக்கு பாப்புலேஷன் டெவலப் ஆக அவங்களுக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு இங்க மக்கள் தொகை அதிகமா காணப்படுது. ஸோ இந்த மக்கள் தொகையில ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள் தொகை தான் அதிகமா காணப்படுது. ஸோ இன்னைக்கு நீங்க வேலைக்கு போனாதான் அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்க குடும்பங்கள் தான் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னா ஒரு பொருளாதாரம் ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட அவங்க கிட்டே வந்து டம்பாகி ஸ்டோர் ஆகி இருக்கிறதால அவங்க வந்து மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்காததாலையும் ஃபில் பண்ணதாலையும் ஒரு செல்வம் வந்து ஒரு தரப்புகளிடையே மட்டுமே போயிட்டு சேர்றதாலையும் என்ன ஆகுதுன்னா இந்த பொருளாதார வீக்கம் ஏற்படுது. ஸோ இதை தான் அந்த பணவீக்கம் பண வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்ததா மூலதன திரட்சி குறைவு, கேபிட்டல் டிஃபிஷியன்சி. ஸோ இந்த கேபிட்டல் டிஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட மூலதன பொருட்கள் அதிகம் கிடையாது. ஸோ இது என்ன பண்றோம் அப்படின்னா அண்டை நாடுகள் கிட்ட இருந்தும் அயல் நாடுகள் கிட்ட இருந்தும் அங்கிருந்து தான் நம்ம வாங்கி கொண்டு வந்து இங்க எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படிங்கிறதால நம்ம கிட்ட மூலதன பொருட்கள் கம்மியா இருக்கிறதால இங்க உற்பத்தி திறனும் கம்மி தான். ஸோ இதனாலேயுமே இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா அயல் நாட்டு வாணிகம். ஸோ இந்த அயல்நாட்டு வாணிகம் சார்ந்த நிலை ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஏழை நாடுகள் எல்லாமே நடுத்தர நாடுகளுமே சரி அதுக்கு அடுத்து கீழே உள்ள ஏழை நாடுகளுமே மற்ற நாடுகள் கிட்ட இருந்து மேக்சிமம் அந்த பொருட்களை இறக்குமதி பண்றதும் இங்கிருந்து ஏற்றுமதி பண்றதையும் பேஸ் பண்ணி தான் இங்க ஒரு நாட்டோட பொருளாதாரமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இங்கிருந்து ஒரு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ ஏதோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு கண்ட்ரில ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா கம்ப்ளீட்டா நம்மளோட பொருளாதாரமும் பாதிக்கப்படும். அங்கேயே ஆல்ரெடி வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கோங்களேன். ஸ்ரீலங்காவை பார்த்தீங்க அப்படின்னா 600 700 வரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் போயிட்டு இருந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஈவன் தோ பாகிஸ்தான்லயுமே ஒருவேளை நம்மளோட பொருளாதாரம் ஸ்ரீலங்காவில தான் மேக்சிமம் நம்மளோட பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருந்தா நம்மளோட கண்ட்ரியோட பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க. ஸோ இங்கிருந்து பொருட்கள் அங்கே போகாது, அங்கிருந்து பொருட்கள் இங்கே வராது, அங்கிருந்து பொருட்கள் நீங்க இங்க எடுக்கணும் அப்படின்னா அதிக அளவில் காசு கொடுத்து தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கிருந்து அதிக அளவு நீங்க எடுத்து இங்க சேல் பண்ண முடியாம போகும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சார்ந்து இருக்கிறதாலையுமே இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேறாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி குறைந்த நாடு. ஏன் ஒரு வளர்ச்சி குறைந்த நாடு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இது வந்து தலா வருமானம் ஒவ்வொரு மக்களிடையுமே ரொம்ப கம்மியா இருக்கு. அதே போல மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட 65% மக்கள் விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இந்த விவசாயத்துல பெரிய அளவுல ஃபண்ட் எதுவுமே வர்றது கிடையாது. அதே போல என்ன இருந்தாலுமே இந்தியா வந்து விவசாயத்தோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு பேரளவுல மட்டும் தான் சொல்லிக்கிறாங்களே தவிர இந்த விவசாயத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறது கிடையாது. ஸோ விவசாய பொருட்களுக்கு ஒரு அடிப்படை விலை எதுவுமே கிடைக்காத பட்சத்துல இங்க என்ன ஆகுது, விவசாயத்தை பத்தி வெறும் பேச்சா மட்டுமே இருக்கிறதாலதான் இந்தியாவோட விவசாய உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயத்தை பத்தி பேசணும்னா அதிக அளவுல ஒரு கான்ட்ரவர்சியே போகும். ஸோ அது நமக்கு தேவையில்ல. ஸோ இப்படி ஒரு 6 முக்கியமான காரணிகளை சொல்றாங்க. சரிங்களா. அடுத்ததா பொருளாதாரத்தை 4 விதமா பிரிக்கிறாங்க. 1 நுகர்வு,
உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம். இப்படி 4 பிரிவுகளா பொருளாதாரத்தை பிரிக்கிறாங்க. அடுத்ததா இதுல 5வதா ஒரு பிரிவை சேர்க்கிறாங்க. அந்த பிரிவு தான் பொதுநிதி. இங்க இருக்கு பாருங்க. 5வதா ஒரு பிரிவு, அதுதான் பொதுநிதி. பொதுவா பொருளாதாரத்துல 4 பிரிவு தான்: நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம். ஸோ இங்க அரசோட பொருளாதார செயல்பாடுகளை பத்தி தான் இந்த பொதுநிதி பேசுறதால இதையுமே ஒரு முக்கிய பிரிவா கருதுறாங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நுகர்வு அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஒரு மனிதனோட தேவையை பூர்த்தி செய்ய பொருட்களை தான் நுகர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பொருளாதாரத்துல செல்வத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுக்கான சேம் எக்ஸ்பிளனேஷன் தான். ஒரு மனிதனோட தேவைகளை பூர்த்தி செய்வது தான் நுகர்வு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு தேவை பூர்த்தி ஆகுது அப்படின்னா அந்த செயல்முறை நுகர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நமக்கு பசிக்குது, பசிக்கும் போது என்ன பண்றோம்? கையில காசு இருக்கு, போயிட்டு பணத்தை கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு வயிறு நிறைஞ்சிருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு தேவையான ஒரு விஷயம் நான் வாங்கி சாப்பிட்டேன், ஸோ எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் நுகர்வு. ஒரு பொருளை நமக்கு தேவையான விஷயத்த பூர்த்தி செய்யறதுக்காக வாங்குறது, விற்கிறது, இது எல்லாமே நுகர்வு. சாரி, விற்கிறது கிடையாது, வாங்குறது தான் நுகர்வு. நுகர்வு அப்படிங்கிறது வேற பையஸ். வாங்குறவங்களுக்கு பேரு தான் நுகர்வோர். அடுத்ததா உற்பத்தி. உற்பத்தி அப்படிங்கிறது பணத்தை உருவாக்குறத பொதுவாக குறிக்கிறது. ஸோ நம்ம பொருளை உற்பத்தி பண்ணாலும் என்ன பண்ணணும்? ஸோ இப்போ பண்டைய காலத்துல தான் பண்டமாற்று முறை இருந்தது. இப்போ எல்லாமே பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிட்டு போற முறைகள் தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா, நீங்க பொருளை உருவாக்கினாலும் அதுல இருந்து நீங்க பணத்தை உருவாக்குறது தான் இங்க உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பயன்பாடை 3 விதத்துல குறிக்கிறாங்க. ஸோ இந்த 3 விதம் என்ன அப்படின்னா, வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு மற்றும் நேர பயன்பாடு அப்படின்னு 3 இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பயன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல நம்ம உற்பத்தி பொருட்களை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த 3 வகையான பயன்பாடுகள் வரும். ஸோ ஒரு வடிவத்துல வடிவத்துல இருக்க பொருட்களை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அது ஸோ இடங்கள்ல யூஸ் பண்றது, அதே போல இந்த நேரத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பொருட்கள். ஸோ இப்படி 3 விதமான பொருட்களை வச்சு பயன்பாடை பிரிக்கிறாங்க. இந்த உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 முக்கியமான காரணிகள், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுல நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இந்த 4ம் தான் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா உற்பத்தியில பார்க்கப்படுது. உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 3 பயன்பாடுகள்: வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, நேர பயன்பாடு. காரணிகளை பொறுத்த வரைக்கும் 4 உற்பத்தி காரணிகள்: நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. சரிங்களா? அடுத்தது பரிமாற்றம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனுஷனாலையும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு தன்னிறைவு அடைய முடியாது. அதாவது தன்னிறைவு அப்படின்னா நம்ம கிட்ட சுற்றி இருக்க பொருளை வச்சு நம்ம நிறைவோடு இருக்கிறது. அப்படி ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியுமா? இப்போ இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது, இவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே எதுக்காக? நம்ம சுற்றி இருக்க பொருள் நமக்கு தன்னிறைவு கிடையாது. நமக்கு இன்னும் வேணும் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஸோ அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். இதுதான் நம்மளோட தலையாய கடமையா இப்போ இருக்க மக்களிடையே இருக்க ஒரு விஷயம். அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும். நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக இதுல நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது, எல்லாருமே. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தன்னிறைவு நமக்குள்ள வராது. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு மனுஷன் அவன்கிட்ட இருக்க பொருளை அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து பொருளையோ செல்வத்தையோ ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கணும். ஸோ அந்த பேஸ்ல உருவாக்குறதா இந்த பரிமாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், பரிமாறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்கிட்ட ஒரு சின்ன நாலேஜ், உங்களுக்கு தேவையான நாலேஜ் ஒரு சின்ன அளவுல, ஒரு கடுகு அளவுல என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட தேவை என்கிட்ட இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன பரிமாற்றம் இருக்கு அப்படின்னா, நீங்க என்னோட நாலேஜை எனக்கு தெரிஞ்ச விதத்துல உங்களுக்கு நான் ஒரு சின்ன பாயிண்ட்ல ஒரு டீஸ்பூன்ல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டீஸ்பூன்ல கொடுக்கறதால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த இன்ஸ்டியூட்ல நான் படித்தேன், பர்சன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு இல்லையா? அதுதான் நான் இங்க பரிமாறுறது. சரிங்களா? ஸோ இப்போ பொதுவா ஒரு இடத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலேஜஸா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து அங்க என்ன பரிமாற்றம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டொனேஷனாவோ இல்ல ஃபீஸாவோ பணத்தை பே பண்றோம். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன அங்க இருந்து நம்ம வாங்குறோம்? எஜுகேஷனை அங்க இருந்து வாங்குறோம். ஒரு ஹோட்டல் போறோம், அமௌண்ட் கொடுக்குறோம், ஃபுட் வாங்குறோம். ஸோ இந்த பரிமாற்றங்கள் தான் இங்க குறிப்பிடுறாங்க. பொருட்களுக்காக பரிமாறினா அது பண்டமாற்று முறை. பணத்துக்காக பொருளை பரிமாத்தினா அது பண பொருளாதாரம். இந்த நவீன பொருளாதாரத்தை பண பொருளாதாரம் அப்படின்னு குறிக்கிறாங்க. அடுத்ததா விநியோகம்.
ஸோ இந்த விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் இல்லையா. ஸோ என்கிட்ட இருக்க ஒரு பொருளை நான் விற்க முயல்றேன். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்றேன், அதை நான் வந்து உங்களுக்கு சேல் பண்றேன் அப்படின்னா அதுல இருந்து எனக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா. இந்த வருமானம் தான் விநியோகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்கிட்ட ஒரு நான் ஃபார்மர் பண்றேன், ஒரு விவசாயம். ஸோ இதுல எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா விவசாயத்தை பேஸ் பண்ணி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் பேரளவில் மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு, இதே விஷயத்தை தான் எங்க நம்ம பார்த்திருப்போம், உற்பத்தியில நம்ம பார்த்திருப்போம். ஸோ உற்பத்தி பண்ண பொருட்களை தான் நம்ம இங்க என்ன பண்றோம், விநியோகம் பண்றோம். பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு எந்த 4 காரணிகள் தேவைப்பட்டதோ அந்த 4 காரணிகள் தான் உற்பத்தி பண்றதுக்கும் அதை கொண்டு வந்து விநியோகிக்க பயன்படுது. ஸோ இதுல இந்த உற்பத்தி பண்ணிட்டேன், நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டேன். அந்த உற்பத்தி பண்ண பொருள் எப்படி எனக்கு வந்து விநியோகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாடகையாகவோ, கூலியாகவோ, வட்டியாகவோ, லாபமாகவோ விநியோகிக்கிறாங்க. ஸோ இதுல எப்படி சார் வாடகை வருது? நான் என்னோட நிலத்துல இருந்து ஒரு பகுதிக்கு என்னோட பொருளை நான் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் வெஹிக்கிளுக்கு வந்து வாடகை கொடுத்தாகணுமா? அந்த இடத்துல நான் ஒரு பொருளை எனக்கு நானே வந்து என்கிட்ட இருக்க லேண்ட்ல இருந்து நான் மட்டுமே எல்லா வேலையும் செஞ்சு எடுக்க முடியாது. அப்ப நான் அந்த இடத்துல ஒரு ஆள் வைக்கிறேன், அந்த இடத்துல அவங்களுக்கு நான் கூலி கொடுத்தாகணும் இல்லையா. அதே போல இந்த வட்டி இருக்கு இல்லையா, இதுல வந்து 2 விஷயம் தான். நான் வந்து லாபம் பார்க்கணும், இல்லைன்னா நஷ்டம் பார்க்கணும். ஸோ இதுல எனக்கு ஒரு வேலை நஷ்டம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வட்டியா தான் கிடைக்கும். நான் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி தான் நான் இதுல வந்து என்ன பண்ணிருப்பேன், இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கான வட்டியை நான் அந்த இடத்துல கொடுத்தாகணும். அடுத்ததா லாபம். ஒருவேளை என்னோட பிசினஸ் அந்த டைம்ல எனக்கு பீக்ல போகுது, என்னோட பொருளுக்கான மதிப்பு சந்தையில அதிகமா கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு லாபம். இப்படி 4 விதமான விதத்துல இந்த விநியோகம் பொதுவா நடைபெறுது. சரிங்களா. அதே போல ஒரு தனிப்பட்ட விநியோகத்துல நம்மளோட மக்கள் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. ஒரு குழுவா ஒரு வணிகத்துல சோ இப்ப நான் ஒரு பொருளை மட்டும் விற்கிறேன் அப்படின்னா என்கிட்ட யாரும் வர மாட்டாங்க. இதுவே வந்து ஒரு மாலுக்கோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் டெலிவரி. சோ அந்த இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கேயே கிடைக்கும். அங்கிருந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த தனிப்பட்ட விநியோகத்தை யாரும் இது பண்றது பெருசா ப்ரிஃபர் பண்றது கிடையாது. சோ அதே போல சந்தைக்குமே போனீங்க அப்படின்னாலுமே சுத்தி பார்ப்பாங்க, நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு சில பொருட்களை மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பல விதமான பொருள் ஒரு 4-5 ஐட்டம் யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் போய் வாங்குவாங்க. அந்த ஐட்டம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. சோ இந்த கான்செப்ட் தான் இங்கேயுமே. சரிங்களா. அடுத்தது ஃபைனல் ஒன், நவீன பிரிவான பொதுநிதி. சோ இந்த பொதுநிதி அப்படிங்கிறது அரசாங்கத்தோட பொருளாதாரத்தை சொல்றாங்க. சோ இந்த அரசாங்கம் வருமானத்தையும் செலவை பத்தியும் எப்படி அவங்க செலவு பண்றாங்க, எப்படி வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படிங்கறத பத்தின ஆய்வு தான் இந்த பொதுநிதி. சோ இவங்க பொதுவா இந்த பொதுநிதி அரசாங்கத்துக்கு எப்படி வரும், வரி விதிக்கிறதாலையும் அதே போல பொது செலவுகள் இருக்கு இல்லையா, இது வருமானம் வரி விதிக்கிறது மூலமா வருது. செலவுகள் பொது செலவுகள் இருக்கு இல்லையா, இப்ப நான் பேருந்து வாங்குறேன், அதே போல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு நாட்டுக்குள்ள நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செலவுகள் இருக்கு. அதே போல எஜுகேஷனுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் நான் செலவு பண்ணும். சோ அது எல்லாமே இந்த பொது செலவுகள். பொது கடன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த பொது கடன் என்ன அப்படின்னா ஒரு சில படங்கள்லயுமே சொல்லியிருப்பாங்க, என்னோட பேர்ல இது வரைக்கும் நான் வந்து கடனே வாங்கினது கிடையாது எங்க அப்பா, ஆனா எங்க அப்பா பேர்லயே 3 லட்சம் ரூபாய் இந்திய அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இதுல பொது கடன் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக பணம் வாங்குறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களோட தொடர்பு கொண்டதுதான் இந்த பொது நிதி. பொதுவா சொல்ல போனா பொது நிதி அப்படிங்கிறது அரசாங்கத்தோட பொருளாதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பிரிவு தான் இது. சோ இந்த 5 பிரிவு கிளியரா? ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிவு மத்தது வந்து என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க. ஆனா அதோட பிரிவுகள் என்னங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளவுக்கு சான்சஸ் உண்டு. சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ்ல ஆடம் ஸ்மித்தோட பாயிண்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, செல்வம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட தேவையை பூர்த்தி செய்யற ஒரு மதிப்பு கொண்ட பொருளை தான் சொல்றாங்க. ஸோ செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனில நான் வாட்டர் பாட்டில் எல்லாம் சேல் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுல ஒரு வருமானம் வரும். அதுல என்னோட தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்குவேன். ஒண்ணு. ரெண்டாவதா அந்த பொருள் வந்து என்னது, வீணாக போற பொருள் கிடையாது. ஒரு பொருளுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் 50 ரூபா ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு வந்துருச்சு இல்லையா. ஏன் அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு வருது, அதுக்கான மூலதன பொருட்கள் நான் வாங்கியிருக்கேன். அந்த மூலதன பொருட்கள் பிளஸ் அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதே போல இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல எம்ப்ளாயிஸோட சேலரி, டிரான்ஸ்போர்டேஷன், இபி, ஸோ இப்படி ஒரு சில காரணிகள் எல்லாமே இருக்கும். அது தாண்டி நான் எனக்கு ஒரு ப்ராஃபிட்டை வச்சுதான் அந்த பொருளை நான் சேல் பண்ணுவேன். ஸோ இதை தான் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதை பொதுவா இந்த செல்வத்தை என்னன்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா பண மதிப்புள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும் பொருட்களின் இருப்பதான் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே உதாரணம் தான். இப்போ என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு 10 பாட்டில் இருக்கு அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு நான் 50 ரூபா போடுறேன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் அதை மேனுஃபேக்சர் பண்ணி 2 நாள் என்கிட்ட அதை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட அதோட இருப்பு எவ்வளோ இருக்கு, 50 ரூபா பிளஸ் 10 பாட்டிலோட 500 ரூபாய் என் கையில அதோட பொருள் இருக்கு. அதுதான் இந்த பண மதிப்புள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும் பொருட்களின் இருப்பு. ஸோ நம்ம கிட்ட என்ன அந்த ஸ்டேஜ்ல ஒரு பொருளோட இருப்பு இருக்கோ அந்த பொருளோட மதிப்பு என்னமோ அதை தான் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா வரையறை பண்றாங்க.
ஸோ ஒரு செல்வம், அதாவது இந்த பணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்டை வந்து சொல்றாங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செல்வம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட தேவையை பூர்த்தி செய்யற சக்தியா இருக்கணும். ஆல்ஃபிரட் மார்ஷல் ஆல்ரெடி என்ன சொல்றாரு, இதை நோட் பண்ணிக்கோங்க. செல்வம் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். இந்த அவைன்னு இருக்க இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. செல்வம் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆல்ஃபிரட் மார்ஷல் பக்கத்துல ஒரு நோட்ஸ் இன்ஸ் இதையும் எழுதிக்கோங்க. செல்வம் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும், ஆல்ஃபிரட் மார்ஷல். அதே போல அந்த செல்வத்தை வந்து நம்ம சேல் பண்றதுல கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, விநியோகம் பண்ணும்போது பொருட்கள் அதிகமான அளவுல இருந்தது அப்படின்னா அது வியாபாரம் ஆகாது. ஸோ இதை ஒரு உதாரணமா சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை தண்ணி நமக்கு வருது. இந்த மழை தண்ணியை நம்ம எடுத்து சேல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ அது இதுல இருந்து வானத்துல இருந்து வந்து பூமிக்குள்ள போயிட்டு அதை டம்ப் ஆகி மறுபடியும் அதை வந்து நம்ம என்ன பண்றோம், சக் பண்ணி எடுத்து வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அது வேற விஷயம். பட் டேரக்டா இதுல நம்ம கிடைக்கிற பொருளை எடுத்து அப்படியே நம்ம எதுவுமே பண்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோலார் லைட், சூரிய ஒளி வருது, நமக்கு கிடைக்குது. அதை டைரக்டா நம்மளால செல் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அதை சோலார் பேனல் வச்சு அதை நம்ம பேட்டரியா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்குறோம். அதை நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இப்படி டேரக்டா இருக்க ஒரு சில காரணிகள். ஸோ இப்போ நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து வாழ்க்கைக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயங்கள். ஆனா இந்த விஷயத்தை எதையுமே நம்மளால இதை சேல் பண்ணி அமௌண்ட் டேரக்டா நம்ம இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது அதிக அளவுல கிடைக்குது. அதை நானே என்னால எடுத்துக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சுவாசிக்கிறதுக்கு நான் யார்ட்டையாவது போயிட்டு வாங்க வேணும்னா அது எனக்கு அவசியம் இல்லை. ஆனா இதுவே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதோ ஒரு ஐசியூல இருக்கும்போதோ அந்த இடத்துல ஏர் தேவைப்படுது அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி விற்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஏர் ஆக்சிஜன் அப்படிங்கிறதால அந்த இடத்துக்கு நம்ம பே பண்ணணும். நான் சொல்றது பொதுவா இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம காசு கொடுத்து எதுவும் வாங்க வேண்டியதில்லை. அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதே போல ஒரு செல்வம் அப்படிங்கிறது மாற்றத்தக்கதா இருக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட பொருளா இருக்கு, அந்த பொருளை நான் பணமா மாத்துறதாகவும் அந்த பணத்தை நான் திரும்பி கொண்டு போயிட்டு எங்கேயோ கொடுத்து அதை நான் ஒரு பொருளா மாத்துறதா இருக்கணும். ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதுல. அதே போல அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கணும். செல்வம் வந்து என்ன வச்சிருக்கணும், அதுக்கு மதிப்பு இருக்கணும். இப்பயுமே ஆக்சுவலா செல்வத்துக்கு தான், பணத்துக்கு தான் இங்க இந்த காலகட்டத்துல மதிப்பு இருக்கு, மனுஷங்களுக்கு கிடையாது. ஸோ ஆல்ஃபிரட் மார்ஷலோட கான்செப்டே இங்க தலைகீழா தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பொருளுக்கு மதிப்பு என்னைக்குமே இருக்கணும். அப்பதான் அந்த செல்வத்துக்கான மதிப்பு மக்களிடையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா பயன்பாடு, பற்றாக்குறை, பரிமாற்றம். இதுவுமே முக்கியமான பண்புகளா சொல்றாங்க. இந்த பயன்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்க பொருளை நான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு யூஸ் பண்ற விதத்துல இருந்தாதான் அதை செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. பற்றாக்குறை இருக்கு இல்லையா, இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. இப்ப நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது என்ன ஆகும், கையில பற்றாக்குறையா தான் இருக்கும். ஆனாலுமே அதுவுமே ஒரு செல்வத்தோட பண்பா தான் சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில பெரும்பாலான மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ள மக்கள். ஸோ அவங்க கிட்ட தான் இந்த பற்றாக்குறை செல்வம் காணப்படும். அடுத்ததா பரிமாற்றம். ஸோ பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து பண பரிமாற்றம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு பணத்தை என்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை வந்து ஒரு சம்பளமாகவோ இல்ல வேற ஒரு கடனாகவோ ஏதோ ஒரு விதத்துல பரிமாற்றம் பண்ணக்கூடிய அளவுல தான் செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பண்புகளா செல்வத்தை பத்தி சொல்றாங்க. ஸோ இந்த செல்வத்தை 4 விதத்துல வகைப்படுத்துறாங்க. அதுல தனிப்பட்ட செல்வம். இப்போ என்கிட்ட இருக்க காசு என்னோடது தான், உங்ககிட்ட இருக்க காசு உங்களோட தான். ஸோ உங்களோட அமௌண்ட்டையும் என்னோட அமௌண்ட்டையும் எப்பயுமே என்ன சொல்ல முடியாது, இது ஒரு பொதுவான காசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுவே சமூக செல்வம், அதாவது கூட்டு செல்வம். இந்த சமூகத்துல இருக்க அமௌண்ட் இருக்கு இல்லையா, இப்போ கூட்டா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நானும் இன்னொருத்தங்களும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்றோம். ஸோ அந்த ஓப்பன் பண்ற கம்பெனில என்னோட பணத்தையும் இன்னொருத்தவங்களோட பணத்தையும் போடும்போது அது என்ன ஆகுது, அவரோட பணமும் என்னோட பணமா மாறும், என்னோட பணம் அவரோட பணமா மாறும். அப்ப வரும்போது அந்த ஒரு தொகையில ஒரு 100 ரூபா 2 பேரும் 50 ரூபா சேர்ந்து போடுறோம் அப்படின்னா அந்த 100 ரூபாயுமே 2 பேருக்குமே பொதுவானது. ஸோ அப்படிப்பட்ட கூட்டு செல்வம் வந்து 2வது விதமா சொல்றாங்க. அடுத்ததா தேசிய செல்வம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட செல்வமும் ஒரு சமூகத்தோட செல்வமும் சேர்ந்ததுதான் தேசியத்தோட செல்வம். ஸோ அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டயலாக் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஒரு தனி மனிதன் வளர்ந்தா குடும்பம் வளரும், குடும்பம் வளர்ந்தா வந்து ஒரு கிராமம் வளரும், கிராமம் வளர்ந்தா என்ன வளரும், நகரம் வளரும், நகரம் வளர்ந்ததுன்னா நாடு வளரும். ஸோ இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி ஒரு தனிப்பட்ட மக்களோட செல்வமும் ஒரு சமூகத்தோட செல்வமும் சேர்ந்துதான் தேசிய செல்வமும் மாறுது. ஒரு நாட்டோட வருமானம், ஒரு நாட்டோட செல்வம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணிருக்காங்க, அந்த நாட்டில் வாழ்ற மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்க பணக்காரங்களா இருக்காங்களா இல்ல ஏழையா இருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டோட செல்வம் அமையுது. நீங்க எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பணக்காரனா இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. அங்க ஒரு தனி மனிதனோட தலா வருமானத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டோட வருமானம், அந்த நாடு வல்லரசு நாடா ஒரு வறுமை கோட்டு சரி ஒரு ஏழை நாடா இல்லாம ஒரு பணக்கார நாடா இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே மென்ஷன் பண்றது இந்த தனி மனிதனோட வருமானம் தான். அடுத்ததா அண்டவியல் செல்வம். ஸோ இந்த அண்டவியல் செல்வம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலும் இருக்க பணம் தான் அண்டம். ஸோ இது எப்படின்னா சிம்பிளைக் சொன்ன மாதிரி கிராமம், நகரம், நாடு, அதே போல கண்டத்துக்கு அப்புறம் உலகம். ஸோ இந்த அண்டவியல் செல்வம் அப்படிங்கிறது இந்த அண்டத்துல இருக்க எல்லா செல்வங்களையும் சேர்ந்ததான். ஒரு உதாரணத்துக்கு கடல். ஸோ இப்போ இருக்க கடலை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த நம்ம சைட்ல இந்திய பெருங்கடல் இருக்கு, அரபிக்கடல் இருக்கு, வங்காள விரிகா இருக்கு. ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த கடல் பகுதிகள் சொந்தம் அப்படின்னாலுமே கடல் அப்படிங்கிறது பொதுவா உயிரினங்கள் அனைத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம். ஸோ அதுதான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? ஸோ இப்படி செல்வத்தை 4 வகையா வகைப்படுத்தலாம். தனிப்பட்ட செல்வம், சமூக செல்வம், தேசிய செல்வம், தென் அண்டவியல் செல்வம்.
நோட் பண்ணியாச்சா? ஓகே ஃபைன். அடுத்ததா பொருட்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தை குறிக்கும். பொருள் அப்படின்னா ஒன்று செல்வத்தையும், இன்னொன்று அதோட உற்பத்தி பொருட்களையும் குறிக்கும். ரெண்டு விதத்துல தான் இந்த பொருள் காணப்படுது. ஸோ இதுல பொருட்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொருளையுமே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று பொருளாதார பொருள், இன்னொன்று இலவச பொருள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது, இலவசமானது. அதை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சில பொருட்களை, இயற்கையில இருந்து வர பொருட்களை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆனா அது நமக்கும் பொதுவானது. ஒருவேளை அது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இலவச பொருட்கள் அப்படின்னும், நம்ம கையில இருந்து பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பொருளாதார பொருட்கள் அப்படின்னும் பொருட்களை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் பொருட்கள் அப்படின்னு போட்டுட்டு பொருளாதாரம் நோட் பண்ணிட்டு இலவச பொருட்கள், பொருளாதார பொருட்கள் ரெண்டு பாயிண்ட் போட்டு பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. ஸோ ஒரு நாட்டோட சந்தை மதிப்பை இந்த இலவச பொருட்கள் என்னைக்குமே நிர்ணயிக்கிறது கிடையாது. இந்த பொருளாதார பொருட்கள் தான் ஒரு நாட்டோட மார்க்கெட் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ இந்த பொருளாதார பொருட்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று நுகர்வோர் பொருட்கள், இன்னொன்று உற்பத்தியாளர் பொருட்கள். ஸோ உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து தான் நுகர்வோர்களுக்கு வரணும். ஸோ அப்படி இந்த பொருட்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இந்த நுகர்வோர் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதுல ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அழிந்து போகக்கூடிய பொருட்கள். ஸோ காய்கறிகள்லாம் என்ன வாங்கிட்டு வந்தா அதை அப்பப்போ யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா ஒரு சிலருக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில பொருட்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய பொருட்கள். அதை வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சு அது அழுகிய நிலைமைக்கு போயிடும். அடுத்ததாக அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே போல மீன், இறைச்சி, ஸோ இந்த மாதிரியான அன்றாட வாழ்க்கையில டே டு லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருட்களுமே எதுல வரும் அப்படின்னா இந்த அழிந்து போகக்கூடிய பொருட்கள் இதுல வரும். ஸோ அடுத்ததா நீடித்த பொருட்கள் அப்படின்னு வரும்போது நம்மளோட உற்பத்தி பொருட்களான வீடு, கார், வானொலி. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே ஆக போறது கிடையாது. அது கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. ஸோ இந்த வீடு ஆண்டாண்டு காலமா எங்களோட பரம்பரை வீடு 100 வருஷம் இருக்கு, 1000 வருஷம் இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நீடித்த பொருட்கள். அதாவது ஒரு குறுகிய காலகட்டத்தில் கெட்டு போகாம இருந்து ஒரு காலகட்டம் அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா நீடித்த பொருட்கள் வரும். ஸோ உயிருள்ள பொருட்கள் எதுவுமே நீடித்த பொருட்கள்ல வராது. ஸோ மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்மளுமே வந்து எப்போ இருப்போம், எப்போ இதாகும்னு தெரியாது. ஸோ நம்மளுமே வந்து இதுல நீடித்த பொருட்கள்ல வரமாட்டோம். அழிந்து போகக்கூடிய பொருட்களை தான் நம்மளுமே வகைப்படுத்தலாம், சரிங்களா? ஸோ இதுல நீடித்த பொருட்கள்ல எந்திரங்கள் எல்லாமே வரும். ஸோ மெஷின்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மெஷினரிஸ் எல்லாமே நீடித்த பொருட்கள் தான் வரும். ஸோ இந்த மெஷினை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா இயந்திர மூலதன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஒரு மெஷினை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் தான் மூலதன பொருட்கள். மூலதன பொருட்கள் அப்படிங்கிறது நீங்க எந்த ஒரு பொருளை மேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணாலுமே அது எல்லாமே ஒரு மூலதன பொருள் தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க வீட்டில் இருக்கீங்க, ஒரு சமையல் பண்றீங்க, சமையல் பண்ணும்போது சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி யூஸ் பண்றீங்க, தண்ணி யூஸ் பண்றீங்க, பிளஸ் கேஸ் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி விறகு யூஸ் பண்றீங்க. இப்படி எதை யூஸ் பண்ணாலுமே ஒரு அவுட்புட்டா கிடைக்கக்கூடிய அந்த சாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், மூலதன பொருட்களா இன்புட்டா ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா மூலதன பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எழுதியாச்சா? பொருட்கள்ல இலவச பொருட்கள், பொருளாதார பொருட்கள். பொருளாதார பொருட்களை பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் பொருட்கள், உற்பத்தியாளர் பொருட்கள்னு ரெண்டு விதத்துல இருக்கு. அதுல நுகர்வோர் பொருட்கள்ல நம்மளோட தேவையை டைரக்டா ஃபில் பண்ற பொருட்கள், சாட்டிஸ்ஃபை பண்ற பொருள் எல்லாமே நுகர்வோர் பொருட்கள். அதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு அழிந்து போகக்கூடியது, இன்னொன்னு நீடித்த பொருட்கள். ஸோ இந்த நீடித்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் என்னங்கிறத பார்த்தோம். அதே போல அழிந்து போகக்கூடிய பொருட்கள் என்னங்கிறதையும் பார்த்திருக்கோம். அடுத்ததா உற்பத்தியாளர் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு முக்கியமான மெயின் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னா மூலதன பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க.